எப்படி அந்த மாரி செல்வரோட பணியாற்றிய அனுபவம்? அவர் வந்து இந்த ஒரு ரானஸ் வேணும், எமோஷன் இருக்கணுங்கிறதுல அவர் படங்கள்லேயும் நம்ம பார்த்துருக்கோம். அதே தான் அவர் வந்து இந்த பாட்டுக்கு எதிர்பார்த்தார். ஏன்னா இந்த பாட்டுக்கு வந்து ஏற்கனவே சிங்கர்ஸ் வேறு யாரை சூஸ் பண்ணி அப்புறம் இல்லை வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி இந்த பாட்டை முதல்ல ரெக்கார்ட் பண்ணுறதா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது தள்ளி போயிட்டே இருந்துச்சு. லாஸ்ட்டு சாங் இந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணது கரெக்டாக இந்த வாய்ஸ் தான் தேடணுங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணாங்க. அந்த ரானஸ் இருந்துச்சு இல்லையா அந்த சிங்கிங்கில், அந்த எமோஷன் அது சிங்கிங்க்கு மட்டும் இல்லை, ஆக்டர் எல்லார்கிட்டையுமே அதை வாங்கிடுவார் அவர். ஸோ அவர் ஃபீல் பண்ணுறாரு இந்த கனெக்ட் நல்லா இருக்குது இந்த பாட்டுக்கு. ஸோ அவங்களாம் ஓகே பண்ணது தான் நல்லா இருந்துச்சு. அதோட முக்கியமான விஷயம் இந்த சிங்கர் வந்து விஷுவலில் வரணும். ஏன்னா இதற்கு ஒரு கம்பேக் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுட்டு என்னை விஷுவலில் வர வச்சார். ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். கிரேட் கெஸ்டர் ஆக்சுவலி. முதல்ல ட்ராக் அனுப்பின போதே நிவாஸ் கிட்ட சொன்னேன், நிவாஸ் பியூட்டிஃபுல் கம்போசிஷன், இது பயங்கரமான பாட்டு, இந்த பாட்டு செம்ம சொல்லுது, இந்த பாட்டு சூப்பராக வரும்னு சொன்னேன். அண்ட் இட் ஹேப்பன்ஸ். இப்போ பெரும்பாலான பாடல்களுக்கு வாய்ப்பு கிடைக்காததுக்கு இந்த இசையமைப்பாளர்கள் அவங்களே பாடிடுறாங்க, அது ஒரு காரணம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சார்? இன்றைக்கி வந்து இது எப்படி ஒர்க் ஆகும் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி கம்போஸ் பண்ணும்போதே வந்து சிங்கர்ஸ் தேவைப்படும் முதல்லலாம் ட்ராக் பாடுறதுக்கு. இப்போ வந்து டெக்னாலஜி இருக்கிறதுனால யார் வேணால் பாடலாம். பட் பாட தெரிஞ்ச மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து அவங்களே பாடிடுறாங்க. பாடிட்டு ஒரு டேரக்டர்கிட்ட போட்டு காட்டும்போது அவங்க ரஃபாக தான் பாடுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு ஒன்றும் வந்து இந்த பாட்டை நம்மதே பாடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் ஒன்றும் பாடல, ரஃபாக பாடி காட்டுவாங்க. அதை போட்டு கேட்குறவங்களுக்கு ரிப்பீட்டட் மோடில் கேட்பாங்க. உங்களுக்கு தெரியும் டேரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே ரிப்பீட் மோடில் கேட்பாங்க, அந்த பாட்டு எப்படி நம்ம கனெக்ட் ஆகுதுங்கிற போதில். கனெக்ட் ஆகும்போது அந்த வாய்ஸும் கனெக்ட் ஆகிடும். அப்போ வந்து வேறு யாரும் சிங்கர் ட்ரை பண்ணலான்னு சொல்லும் போதே எல்லாம் வேணாம் இதே இருக்கட்டும்னு சொல்லிவிடுவாங்க. மோஸ்ட்லி இப்படி தான் நடக்குது. இதுதான் உண்மை ப்ராக்டிகலி. நம்ம சும்மா மியூசிக் டைரக்டர்ஸை ப்ளேம் பண்ண முடியாது. இது ரொம்ப ரொம்ப ரேர் தான். நான் இந்த பாட்டை நான் பாடுறேன் மியூசிக் டைரக்டர் சூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரேர் தான் நான் நினைக்கிறேன். இந்த இசைத்துறையில் இவரோட நம்மளால் பணியாற்ற முடியல அப்படின்னு யாரை பற்றியாவது உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கா? ஆப்வியஸ்லி ஏஆர் ரஹ்மான். எனக்கு வந்து சார் ஒரு பாட்டு 2 பாட்டு பாடிட்டு ஹிட் ஆகணுங்கிற ஆசைலாம் இல்லை சார். எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ணணும், இருந்து பார்க்கணும், வாட் எவர் அவர் என்ன பண்ணுறாருன்னு நான் பார்த்து கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். அது ஒரு ஆசை தான், க்யூரியாசிட்டி தான். வாட் எவர் அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு, அவரோட மியூசிக் பண்ணுற பேட்டர்ன் எப்படி இருக்குது, ஸோ அது கற்றுக்கிற ஆசை தான் எனக்கு. பெருசாக ஒன்றும் பாடி அது இல்லை சார். என்னோடய தேடல் அது இல்லை. எனக்கு பாடணும், மியூசிக்லேயே இருக்கணும், அது இதாக கற்றுக்கணும் ப்ராக்டிக்கலாக.